கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவவாக்கிய நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கூட்டிய வேத பகுதி சங்கீத புஸ்தகம், அதில் 71 சங்கீதம் 14 வசனம். சங்கீதம் 71:14. நானும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நானும் எப்போதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். தேவனை எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இந்த வருடம் துதியின் வருடமாக மாற்றிக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். எப்படி துதிக்கணும்? சும்மா துதிக்க கூடாது. எப்போதும் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருந்து, எனக்காக யாரும் செய்து முடிக்க போகிற தேவனாய் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன் போல எப்பொழுதும் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனை துதித்து அவரை போற்றி புகழ்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இந்த வருடத்தை துதியின் வருடமாக மாற்றிக் கொள்ளுங்கள். பகல் எந்திரிச்சு துதிக்கிறோம், இரவுல படுக்கிறதுக்கு நல்ல பாடல் பாடி துதிக்கிறோம், குடும்பமா ஜெபம் பண்றோம், ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் எப்பொழுதுமே கர்த்தரை துதிக்கும் துதி உங்கள் வாயை விட்டு உங்க இருதயத்தை விட்டு விலகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். ரொம்ப ஈஸியா செய்யலாம். வேலை பார்க்கும் போது தூத்து கொண்டே உங்களை மரபுக்குள்ள தூத்து கொண்டே வேலை பார்க்கலாம். வேலை பார்க்கிற ஸ்தலத்துல ஆபீஸ்ல செய்யலாம். நீங்க ரோட்ல வண்டியில போகும்போது, கார்ல போகும்போது, பஸ்ல டிராவல் பண்ணும்போது, எங்க போகும்போது சரி கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கலாம். கர்த்தர் அதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். வசனத்தை பாருங்களேங்க, நான் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து. அப்ப நம்ம நம்பிக்கை எப்பொழுதுமே அவர் மேல் இருக்கிறதா? நம்மளுடைய நம்பிக்கை எப்பொழுதும் தேவன் மேல் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து மேல் இருக்கிறதா? நம்ம எல்லாமே நம்பிக்கை உள்ளவங்க தான், உண்மைதான். நம்பிக்கை இருக்கிறதா பாக்குறீங்க. ஆனாலும் எப்பொழுதுமே நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? ஒரு சின்ன போராட்டம் வந்துருச்சுன்னா உடனே என்ன சொல்றோம்? கர்த்தர் என்னை தண்டிச்சிட்டாரு, கர்த்தர் நான் பண்ணதுக்காக தண்டிச்சிட்டாரு, கர்த்தர் என்னை சோதிக்கிறாரு அப்படின்றோமா? கிடையாது. கர்த்தர் தண்டிக்கிற தேவன் கிடையாது, கர்த்தர் சோதிக்கிற தேவன் கிடையாது. நம்மளாதான் போய் விழுகிறோம், நம்மளாதான் போய் இது பண்ணி ஆண்டவனை சோதிச்சிட்டார் நம்மளாதான் கட்டி கொண்டு இருக்கிறோம். தேவன் நம்மளை சோதிக்கிற தேவன் கிடையாது. அவர் நல்லாவே தெரியும். இந்த பிள்ளைகள் மனிதர்களை ரொம்ப டைப் பண்ணோம்னா அவங்க நொறுங்கி போவாங்க தெரியும். அதனால்தான் முழு இருதயத்தோட முழு சிந்தனை சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மையை நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. இஷ்டமா இருக்க வாங்க, இல்லாட்டியும் உன் இஷ்டப்படி நட அப்படின்ற ஒரு ஆப்ஷனை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதுமே அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அதான் சங்கீதம் ரொம்ப அழகா சொல்றாரு, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. உண்மைதான், யுத்தம் கர்த்தருடையது. உங்க வாழ்க்கையில் என்ன போராட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, குடும்பமே ரெண்டா நிக்குதா, ஒருவேளை டைவர்ஸ்க்காக குடும்பங்கள்ல நிக்கிறீங்களா, ஃபேமிலியில என்ன தெரியல, ஆண்டவர் உங்க வார்த்தையை சொல்றாரு. டைவர்ஸ்க்காக குடும்பங்கள்ல நிக்கிறாங்களா, உங்க பிள்ளைகள் நிக்கிறாங்களா, கணவன் மனைவி நிக்கிறீங்களா? உங்க நம்பிக்கை முழுவதுமாக தேவன் மேல வைங்க, முழுவதுமாக தேவனை நம்புங்க, எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருங்க. குடும்பத்தில் உள்ள போராட்டங்கள் அனைத்தும் வெயிலை பார்த்தவன பனி விலகுவது போல அனைத்தும் விலகிவிடும். கர்த்தர் உங்களை எப்பொழுதும் அவரை நோக்கி துதித்து கொண்டிருக்க சொல்லுகிறார். சங்கீதம் 40 சங்கீதத்தை பார்க்கலாம், ஏசாயால பார்க்கலாம். இந்த சனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் எப்பொழுதும் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவனுடைய சித்தமே அதான், தேவனுடைய விருப்பம் அதான். அவரை துதித்து கொண்டே இருப்பதற்காக நம்ம படைக்கப்பட்ட ஒரு சனம் நம்ம. அதனால்தான் எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டு இருப்பதற்காக கர்த்தர் துதிப்பதற்காக கர்த்தர் நம்ம அழைக்கிறார். நானும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உண்மை துதிப்பேன். இந்த வார்த்தையில புரிந்து கொண்டு அவர் மேல எப்பொழுதுமே நம்பிக்கை வைக்கிறது, மென்மேலும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் அவர் துதிப்பதற்காக ஆயத்தமாகும். துதிப்போம். இவை அதிகமான அன்பின் பரலோகிதாவே, ஆதிவராக சொன்னது போல நானும் எப்பொழுதும் மென்மேலும் உண்மை நம்பிக்கொண்டிருந்து மென்மேலும் உண்மை துதிப்பேன் என்ற வாக்கு எங்களுக்கு சொந்தமாய் கொண்டதற்கான நன்றி ஆண்டவரே. ஏசப்பனே, எங்கள் நம்பிக்கை நாங்கள் பெருகி வளர, உண்மையில் வைத்த நம்பிக்கையில நான் பெருகி வளர உதவும் அப்பா. இன்னும் உண்மை இடைவிடாமல் துதித்து கொண்டு இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தர மாட்டவரே. கேட்டுக்கணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பனே, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அவர்கள் நம்பிக்கையை முழுவதுமாக உண்மை சார்ந்து கொள்ள உண்மையில் வைத்து உதவி செய்ய மாட்டவரே. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் போது என்பதை அறிந்து அவர்கள் எப்பொழுதும் உண்மை துதித்துக் கொண்டிருக்க நீர் அவர்கள் அழைப்பதற்காக நன்றியாண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமா கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக.